அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம மட்டன் சூப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்ல டேஸ்டியாக சூப்பு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா 1 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சூப்பு நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடுறீங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். அது ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட நான் நெஞ்செலும்பு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சூப்புனாலே நெஞ்செலும்பு எடுத்து செஞ்சிங்கன்னா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எடுத்துக்கிட்டு அது நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கறி நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த கறியோட ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கனாக்கா அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா கறி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட இப்போ நான் தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இல்லை பெருசாக எடுத்திங்கனாக்கா 1.5 சைஸ் அளவு எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா புளிப்பு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு ரொம்ப மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நம்மளா கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சூப்பு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைய வேக விட போகிறோம். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். சிம்லேயே வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா சூப்பராக நல்லா குழைய மசிஞ்சு வெந்திருக்கு. தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா மசியணும். அப்போ தான் கறியில் நல்லா டேஸ்ட் ஏறி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள். இது பச்சையாக அரைச்ச தூள் தான். மிளகும் ஜீரகமும் சம அளவில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் அளவாக இருக்கிறதுனால தூளாகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனாக்கா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறணும். இந்த பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு வாசம் எல்லாமே நல்லா பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது மட்டுமே தான் சேர்த்துருக்கோம். இது பாருங்கள் நல்லா இப்போ ஒரு கிரேவி டைப்பில் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசாலா ஏறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட அரிசி களைஞ்ச கழனி சேர்த்துக்கிறேன். இந்த கழனி சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம மல்லித்தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் நார்மல் தண்ணியில் செய்கிறத விட இந்த கழனியில் செஞ்சிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்ல காரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தக்காளி பழம் சேர்க்கும் போதே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பாருங்கள் கறி நல்லா உடஞ்சி வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பு நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்னஸாகவும் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு இறக்க போகிறேன். அவ்வளோதான். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தலபலான்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா அது நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது இடியப்பம், ஆப்பம், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டெலிவரி ஆன லேடிஸ் நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சூப் மைல்டாக நல்லா குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பால் ஊறுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம சூப்பராக பிள்ளைங்க குடிச்சிருவாங்க. காரம் ரொம்ப கிடையாது, மசாலா ரொம்ப இல்லாமல் நல்லா மைல்டாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.